பாகிஸ்தான் சிறையில் இம்ரான்கான் படுகொலை, பிணத்தை மறைத்த இராணுவம். பாகிஸ்தான் சிறையில் தண்டனை அனுபவித்து வந்த அந்நாட்டு முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் படுகொலை செய்யப்பட்டதாகவும் அவரது பிணத்தை அங்கிருந்து இராணுவத்தினரும் காவல்துறையினரும் இணைந்து அப்புறப்படுத்தி விட்டதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்தவர் இம்ரான்கான். கிரிக்கெட்டில் இருந்து இவர் ஓய்வு பெற்ற பிறகு தெஹ்ரிக்-இ-இன்சாப் என்ற கட்சியை தொடங்கி நடத்தி வந்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்றார். இதன் மூலம் பாகிஸ்தான் பிரதமராக பதவியேற்றார். இதைத் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை அவர் பாகிஸ்தான் பிரதமராக இருந்தார். இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் தங்கள் ஆதரவை விலக்கிக் கொண்டதால் இம்ரான்கானின் ஆட்சி கவிழ்ந்தது. இதைத் தொடர்ந்து இம்ரான்கான் மீது ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் எழுந்தன. பதவி காலத்துல அவருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களை கருவூலத்தில் சேர்க்காம அதனை விற்று தனது சொந்தமாக்கி கொண்டதாக ஒரு புகாரும் எழுந்திருக்கு. இது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் தூதரகம் அனுப்பிய ரகசிய தகவல்களை கசிய விட்டார்னு ஒரு வழக்கு இம்ரான்கான் மீது தொடரப்பட்டது. இது குறித்து இஸ்லாமாபாத் நீதிமன்றத்தில் விசாரணையும் நடந்து வந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இம்ரான்கானுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இம்ரான்கான் பாகிஸ்தானில் உள்ள அடிபாலா சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார். அடிபாலா சிறைச்சாலை என்பது ராவல்பிண்டியில் உள்ளது. சிறையில் அவருக்கு கடந்த 2 ஆண்டுகளாக இருந்து வருகிறார். இந்த நிலையில இம்ரான்கானை சந்திக்க அவரது சகோதரிகளுக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதன் பேரில் இம்ரான்கானின் சகோதரிகள் 3 பேர் சிறைக்கு வந்தனர். ஆனால் இம்ரான்கானை சந்திக்க அவர்களுக்கு போலீசாரும் சிறை நிர்வாகத்தினரும் அனுமதி தரல. இதனால அவர்களும் இம்ரான்கான் கட்சி தொண்டர்களும் ஏராளமான பேர் திரண்டு சிறைக்கு வெளியே தர்ணாவில் ஈடுபட்டாங்க. இது குறித்து இம்ரான்கானின் தங்கை கூறும் பொழுது, அண்ணன் இம்ரான்கானை பார்க்க வேண்டும் என்றுதான் சிறைக்கு சென்றோம். நாங்கள் அமைதியான முறையில்தான் சிறைக்கு வெளியே போராடினோம். எங்கள் அண்ணன் உடல்நிலை பற்றி கவலையாக இருக்கிறது. திடீர்னு அங்கு மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு பஞ்சாப் மாகாண போலீசார் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினர். எனக்கு 71 வயது ஆகிறது. எனது தலைமுடியை பிடிச்சு சாலையில தரன்னு இழுத்து சென்று தரையில தள்ளினாங்க. இதனால உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டதுன்னு அவர் தெரிவித்தார். இதற்கிடையே சிறைக்குள் இம்ரான்கான் படுகொலை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியே கசிந்தது. அதாவது அடிபாலா சிறைக்குள் கைதியாக இருந்த இம்ரான்கானை பாகிஸ்தான் இராணுவம் கொலை செஞ்சு விட்டதா, அவரது பிணத்தையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள் என தகவலும் பரவியது. இம்ரான்கான் அங்குள்ள காவல்துறையினரால மிக கடுமையாக தாக்கப்பட்டு மரணம் அடைந்ததாக பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்து செய்திகள் பரவிருச்சு. இதனைத் தொடர்ந்து இம்ரான்கான் கட்சியை சேர்ந்த ஆதரவாளர்கள் பெரும் அளவில் சிறைக்கு முன்பாக திரண்டார்கள். இம்ரான்கானை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சிறை வளாகத்திற்குள் புகுந்து ரகளையிலும் ஈடுபட்டாங்க. இதையடுத்து அங்கு கூடுதலாக போலீசாரும் குவிக்கப்பட்டது. இம்ரான்கான் கட்சியினர் தொடர்ந்து இரவு பகலாக சிறை வளாகத்தில் போராட்டம் நடத்தி வராங்க. பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களையும் அவர்கள் எழுப்பிட்டு வராங்க. இதற்கு இடையிலே இம்ரான்கான் கொலை செய்யப்பட்டது உறுதியான தகவல் தான் என அங்குள்ள ஆப்கன் டைம்ஸ் என்ற பத்திரிகை தகவல் தெரிவிச்சிருக்கு. இதற்கிடையே கடந்த 1 மாத காலமாக இம்ரான்கான் யாரும் சந்திக்க அனுமதி தரலன. இதனால சந்தேகம் மேலும் வலுத்து உள்ளது. இந்த நிலையில இம்ரான்கான் ஒரு ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருக்கும் ஒரு புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. இம்ரான்கான் உயிரிழந்தது குறித்து சில வீடியோக்களும் வெளிவந்துள்ளன. ஆனா இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதையும் பாகிஸ்தான் அரசு வெளியிடல. இந்த நிகழ்வு குறித்து உலகம் முழுவதும் தகவல் பரவிய நிலையில மிகப்பெரிய அளவில் பதட்டம் நிலவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.